மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். நான் ஒரு 15 நாளுக்கு முன்பு அனைத்து விவசாய சங்க கூட்டத்தை நான் கூட்டினேன். சென்னையில் 68 விவசாய சங்க தலைவர்கள், முக்கியமான எல்லாமே PR பாண்டியில இருந்து எல்லாமே வந்திருந்தாங்க. அதுக்கு வந்திருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விவாதம் பண்ணி இந்த மேகதாது பிரச்சனை, இந்த கடன், கூட்டுறவு வங்கியில கடன் முழுமையை தள்ளுபடி பண்ணணும், வேற விளைநிலங்களுக்கு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுக்கணும், கரும்புக்கு 5000, இது எல்லாமே பேசி ஒரு தீர்மானம், கிட்டத்தட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றணும். தீர்மானத்தை அரசுகிடம் கொடுத்துருக்கிறோம்ல. அதனால இது நிச்சயமா இது அரசு, இந்த பிரச்சனை இட் இஸ் அ வைடர் ப்ராப்ளம். அதனால அரசு பண்ணாதான் இது சரியா இருக்கும். அரசு தான், ஏன்னா அரசு தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். இது மத்திய அரசு எடுத்துட்டு போகணும். இப்போ நான் அனைத்து கட்சி கூட்டத்தை மாநில அரசு முடிவெடுக்கிற அந்த சமூக நீதி கணக்கெடு, மாநில அரசு முடிவெடுக்கிற அந்த பிரச்சனை, இது மத்திய அரசு தான் முடிவெடுக்கணும். உச்ச நீதிமன்றம் இருக்குது, எல்லாம் நீதிமன்றங்கள்லாம் இருக்கு. அரசு பண்ணணும். எங்களுக்கு நான் தயாரா இருக்கிற பண்ணதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா இதுல அந்த சமூக நீதி கணக்கெடுப்பு போன்ற இது எல்லாம் வருவாங்களா இல்லன்னு தெரியல. பட் கவர்மெண்ட் இது பண்ணாதான் இதுல அடுத்த கட்டம் கவர்மெண்ட்ல முதலமைச்சர் தலைமையில பிரதமரை சந்திக்கிறது, அங்க அழுத்தம் கொடுக்கிறது, அது எல்லாமே இன்னும் ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கும். இல்ல அதுதான் இப்ப நான் 4 நாள் அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் நான் இறங்கி இருக்கிறேன். நான் மற்ற கட்சிகள்லாம் எல்லாமே இங்க இருந்து அங்க போறாங்களா, அங்க இருந்து வராங்களா, இங்க இருந்து ஓடி போறாங்க, இதான் பேசிட்டு இருக்காங்க தவிர நாங்க இதுதான் பிரச்சனை. இது நமக்கு மட்டும் இல்ல, வருகின்ற தலைமுறைகளுக்கு எல்லாமே பிரச்சனை. வருகின்ற அத்துணை தலைமுறைகளுக்கும் கட்டிட்டாங்கன்னா காவிரி மறந்துடணும். அவங்க நமக்கு கொடுக்கறதே மிச்ச நீர் தான், உபரி நீர் தான் கொடுக்கறாங்க. தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு வடிகால் தான். அவங்க டேம் எல்லாம் நிரம்பிடுச்சுன்னா தான் நமக்கு தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடக்கிற டைம்ல ஜூன் மாசம் 9.91 TMC தண்ணி திறந்து விடணும்னு கர்நாடகா ஒத்துக்கிட்டாங்க காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுல. ஆனா கொடுத்தது 2.91 TMC தான் கொடுத்திருக்காங்க ஜூன் மாசம் ஃபுல்லா. ஜூலை மாசம் 42 TMC கொடுக்கணும்னு ஒத்துட்டு இருக்காங்க. எங்க கொடுக்க போறாங்க? அப்போ இது மேகதாது கட்டுறதுக்கு முன்பாகவே இந்த நிலைன்னா, மேகதாது கட்டுறாங்கன்னா அவ்வளவுதான். சார், இப்போ முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு, தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்குன்றாரு. வேற என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? அதான் சொல்ல, முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் பேசி எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கணும். கேட்டுட்டு அத்துணை தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற அத்துணை உறுப்பினர்களும் போய் பிரதமரை பார்க்கணும். கர்நாடகாவில் பார்த்தா அவங்க யார் ஒன்னா, DK சிவகுமார் காங்கிரஸ், அங்க பிரதமர் BJP, அதெல்லாம் எல்லாம் நேரில் எத்தனை முறை போய் பார்த்திருக்காங்க. நீர்வளத்துறை அமைச்சர் பாக்குறாரு, எல்லாமே பார்த்து அழுத்தம் கொடுத்துரு. இதுதான் நமக்கு வேணும். பிரஷர் தான். அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க அப்படின்னா இப்ப நீங்க நிச்சயமா போய் கலந்துக்கிறீங்க, நீங்க தான் முன்னெடுக்கிறீங்க. மற்ற எதிர்கட்சிகளான அதிமுக, திமுக எல்லாம் வருவாங்களா? 100% வரணும், வருவாங்க 100%. ஏன்னா இது தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை. தமிழர்கள், இது தமிழர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை நான் சொல்றேன். நாளைக்கு தண்ணி விடலன்னா, டேம் கட்டிட்டாங்கன்னா தமிழர்கள் வாழ முடியாத ஒரு சூழல். ஏன்னா நாங்க தருமபுரியோட பேசணும், மேடையில பேசுறப்போ ஒரு பக்கம் ஈகோ சைட், இன்னொரு பக்கம் ஜெனோசைட், ஸ்ட்ராங்கான வார்த்தை தான் நாங்க பேசணும். அதாவது ஈகோ சைட்னா ஈகாலஜியை டிஸ்ட்ராய் பண்றது ஈகோ சைட், என்வாயர்மெண்ட் டிஸ்ட்ராய் பண்றது பயோடைவர்சிட்டி ஈகோ சைட். ஏன்னா அது 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சு இந்த டேமை கட்ட போறாங்க, அது ஈகோ சைட். அதே போன்ற தமிழர்களை தண்ணி கொடுக்காம பசி பஞ்சம் ஏற்படுத்தினா இது கிட்டத்தட்ட இனப்படுகொலை மாதிரி தான். இலங்கையில குண்டு போட்டு தான் இனப்படுகொலை செஞ்சாங்க. இங்க தண்ணி நிறுத்தி இனப்படுகொலை செய்யற சூழல். இனப்படுகொலைன்னா சாப்பாடு இல்லைன்னா எங்க போவோம்? இது நான் இன்னைக்கு சொல்ல, ஃபியூச்சர்ல ஸ்லோவா நடக்க போகுது. அல்ல, இப்ப உலகம் முழுவதும் தண்ணி தானே பிரச்சனை. 3வது உலக போர் தண்ணினால வரும்னு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அப்போ இது ஒவ்வொன்றும் நம்ம சண்டை போட்டுட்டே தான் இருக்கணும். இந்த முன்னெடுப்புக்கு நன்றி சார். இப்போ ஏற்கனவே என்னன்னா நிறைய தண்ணி வீணாகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மழைக்காலங்களில் வரக்கூடிய தண்ணியை ப்ராப்பரா நம்ம சேவ் பண்றது இல்ல. ஏன்னா தாமிரபரணியில் ஆரம்பிச்சு வைகையில கொண்டு கனெக்ட் பண்றது நிறைய திட்டங்கள் போட்டாங்க, ஆனா எதுவுமே செயல்படுத்தல. சோ நீர் மேலாண்மையில கடந்த ஆட்சி காலங்கள்ல குறைபாடு இருந்தது உண்மை.
அது வந்து நீங்க வலியுறுத்துவீங்களா சட்டமன்றத்துல? நல்ல சூப்பரான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர், 60 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஃபெயிலியர் வந்து நீர் மேலாண்மை. பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் திஸ் திராவிடியன் பார்ட்டிஸ் இஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இரிகேஷன். பல மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அத்தனை மாநிலங்களிலும் நீர் மேலாண்மை, நீர் பாசன திட்டங்களுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அவங்க எல்லாமே நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய திட்டம். இப்ப கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா கிருஷ்ணால அப்பர் கிருஷ்ணா ரிவர் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 77,000 கோடி. நம்ம 500 கோடி, 200 கோடி, 250, அது கூட பண்ண மாட்டேன். இவங்களுக்கு தெரியல. அதான் பிரச்சனை. நாங்களும் எவ்வளவு கத்திட்டு வரோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 52ல அறிவிச்சு, 52ல இருந்து கோரிக்கை, பக்தவாச்சோளம் 67 அறிவிச்சார். அப்ப 9 கோடி. இன்னைக்கு 3,500 கோடி செலவு பண்ணிருக்கணும். ஆனா 1,550 கோடி தான். அதுவும் காளிங்கராய வாய்க்கால அந்த பக்கத்துல தண்ணி எடுத்து வருது. நாங்க சொல்லுது பிள்ளூர் அணையில இருந்து தண்ணி எடுத்தா கிரேடியன்ட் மூலமா அவிநாசி, பெருந்துறை எல்லாம் வந்து தண்ணி வரும். இங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அப்போ இதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ நல்லார் பாம்பார் திட்டம், புன்னம்பழா பாண்டியார் புன்னம்பழா திட்டம், இது திட்டம் கேரளாவில் வீணா தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கு. அதுல என்ன ஒரு 14 கிலோமீட்டர் டனல் கொண்டு வரணும். இப்ப இருக்கிற டெக்னாலஜில எத்தனை டனல் எவ்வளவு எப்படின்னா கட்டிட்டு போலாம். இது வந்து மனிதர்கள் போகல, தண்ணி வர டனல் அவ்வளவுதான். அது டனல் கொண்டு வந்துட்டா அந்த தண்ணிய ஒட்டுமொத்தம் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு சக்சஸ் பண்ணலாம். இதுக்கு பார்ட் 2 கொண்டு வரணும். அத்திக்கடவு அவிநாசி பார்ட் 2 கொண்டு வரணும். இது நாங்க எங்களுடைய கோரிக்கை. இது அப்போ காவேரி குண்டார் திட்டம் இதுல வந்து 10-12 டிஎம்சி வீணா போற தண்ணி தான் இல்ல. தண்ணி எடுத்துட்டு விருதுநகர்ல குண்டார்ல இருக்கு, விருதுநகர்ல போய் கொண்டு போகணும். புதுக்கோட்டையில வந்து வடவெள்ளார் அதுல கனெக்ட் பண்ணிட்டுனா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஏரியில கொண்டு போகலாம். அப்புறம் வந்து ராமநாதபுரம் வைகையில, மதுரை வைகையில, ராமநாதபுரம் போற வைகையில அங்க கனெக்ட் பண்ண, அங்க ஆர்எஸ் மங்கலம் ஏரியில இருந்து மத்த எல்லாத்தையும் ஏரி கொண்டு போகலாம். அப்படியே விருதுநகர் போனா குண்டார்ல கனெக்ட் பண்ணா அங்க தண்ணி. மேட்டூர் உபரிநீர் திட்டம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல 11 தொகுதியிலயும் தண்ணி கொண்டு போறது. இது உபரிநீர் காலத்துல காவிரி, தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம், தருமபுரி மாவட்டம் அங்கதான் காவிரி வருது. ஆனா அந்த மாவட்ட மக்களுக்கு அது பார்க்கலாம், அதை அனுபவிக்க முடியாது. வறட்சி, 3 லட்சம் பேர் வெளியில இருக்கிறான், வேலையில்லை. அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிருந்தா நமக்கு இன்னும் ஓரளவுக்கு, மழை காலத்தில் தண்ணி இப்போ 2023 கிட்டத்தட்ட 600 டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை நமக்குன்னா, நமக்கு இருக்கிறது ஒண்ணுதான், மேட்டூர் அணை. அதுவும் 93ல இருந்து 80 வந்துருச்சு, தூர்ந்து போயிடுச்சு. தூர் வரல, வெள்ளக்காரங்கள் தூர் வரல. அதுக்கு கீழே என்ன செய்யணும்? மேட்டூர் கீழே தடுப்பணைகளை கட்டணும். இதைத்தான் நாங்க 30 வருஷமா கத்திட்டு இருக்கிறோம். போராட்டம், எத்தனை போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். காவிரியில இப்ப மாயனூர்ல அகண்ட காவிரி, அதுல அகண்ட காவிரியில 2.5 கிலோமீட்டர் இந்த கடைசியில அதுல பெரிய செக் டேம் கூட வேண்டாம். ஏற்கனவே ஒண்ணு தண்ணிக்காக இந்த இருக்கு. ஒரு செக் டேம் கட்டினா 1 டிஎம்சி தண்ணி கொண்டுடலாம். அங்க இருந்து அங்க ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி ஒவ்வொரு செக் டேம் கட்டினாங்கன்னா 1/2 டிஎம்சி, 3/4 டிஎம்சி, 1 டிஎம்சி. கொள்ளிடம் 115 கிலோமீட்டர். அந்த கொள்ளிடத்துல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்லயும் ஒரு செக் டேம். ஏன் இந்த செக் டேம் கட்ட மாட்டா? மணல் எடுக்க முடியாது. வெக்கக்கேடு. இதெல்லாம் அவமானப்படணும். மணல் கொள்ளையடிக்கிறதுக்காக இவ்வளவு காலமா 2 கட்சியும் செக் டேம் கட்டாம இன்னைக்கு நாசப்படுத்திட்டு இருக்காங்க. கேரளாக்காரங்க பாருங்க, அவங்கள தடை, மணல் எடுக்க தடை இருக்கு. ஆமா, இங்க நம்ம தான் இழிச்சு வாயங்களாச்சு. காசுக்கு என்ன வேணா பண்ணிடுவோம்ல தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற ஆளுங்களை. இது ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு கால் தான் கொடுத்துருக்கேன் நான். நம்ம செஞ்சுட்டு வரோம். நம்ம ஷேரிங் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. இப்போ கொஞ்சம் நிறைய என்னன்னா, எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இந்த மெசேஜ் ரீச் ஆயிட்டு இருக்கு. இதுதான் மேகதாதுவா? நாங்க ஏதோ ஒரு டேம் கட்டத்துல என்ன தப்பு, தண்ணி கடலுக்கு போதே, தப்பு இல்லைன்னு நாங்க நினைச்சிட்டு வந்தோம். இது கட்டினா இவ்வளவு பிரச்சனை நமக்கு வருமானு இப்பதான் போயிட்டு இருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு ரீச் மோர். அண்ட் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்தாதான் இது இன்னும் கொஞ்சம் பிரஷர் மத்திய அரசு மாநில அரசுக்கெல்லாம் வரும், பிரஷர் வரும்.
அதுதான் என்ன ஜல்லிக்கட்டுக்கு பண்ணாங்கல்ல, நேற்று கூட பேசின மேடையில் ஜல்லிக்கட்டுக்கு வந்து 99.9% ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க ஜல்லிக்கட்டு பார்த்ததே கிடையாது. 99.99% மக்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க வந்து ஜல்லிக்கட்டுனால அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அது நம்மளுடைய வீர விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரியம், அதுக்காக அந்த உணர்வுல போனாங்க. ஆனா இந்த மேகதாதுனா எவ்ரி ஒன் வில் பி அஃபெக்டட். எல்லாருமே தனி நபர்கள் 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் வில் பி அஃபெக்டட், பாதிக்கப்படுவாங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, வருங்காலம் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க, வாரிசுகள் எல்லாமே ஜெனரேஷன்ஸ் கம் தே வில் பி அஃபெக்டட் இந்த மேகதாதுனை கட்டினாங்கன்னா. அதனால இது ஒரு பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ. அது இதுக்கு எல்லா அழுத்தம் கொடுத்து இது தடுத்து நிறுத்தி அதை தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கணும். புரியல நல்ல விஷயங்களை சட்டமன்றத்திலயோ உங்களை மாதிரி கட்சி தலைவர்களோ நல்ல விஷயத்தை அறிவுரையா ஆலோசனையா சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் வித் ஓபன் மைண்ட் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்க சொல்லி சமூக நீதி கணக்கெடுப்பு சொல்லியிருக்கிறோம், அதோட முக்கியத்துவம் சொல்லியிருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அப்புறம் போய் சிஎம் நான் நேரில் பார்த்தப்போ ஒரு 20 மினிட்ஸ் விலக்கி சொன்னப்போ ஏத்துக்கிட்டாரு, ஏத்துக்கிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நீட் திட்டங்களுக்கு வந்து நான் அவர் மிஸ்டர் திரு ஆனந்த் அவர்களை, அமைச்சர் ஆனந்த் அவர்களை வந்து நான் பேசினப்போ சொன்னேன், நான் வரேன், நான் வந்து ஒரு இஷ்யூ நீட் திட்டங்கள் சம்பந்தமா நான் உங்க அதிகாரிகள்கிட்ட வச்சு பேசணும்னு தயவு செய்து வாங்க, எப்போ நீங்க சொல்லுங்க, நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ தே ஆர் வில்லிங் டு லிசன் அண்ட் இட்ஸ் ஒரு ஹெல்தி இனிஷியேட்டிவ். அது அக்கப்பூர்வமா நான் பாக்குறேன். நான் எல்னினோ பாதிப்பு வந்து தமிழ்நாட்டில் கரெக்டா 26 மாவட்டங்களுக்கு மேல வந்து நவம்பர் மாசத்துல ஒரு மிகப்பெரிய வறட்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மத்திய அரசு எச்சரிக்கை கொடுத்திருக்கு. இப்போ நீங்க தமிழக அரசுக்கு என்ன மாதிரி அதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிச்சயமா எடுக்கணும். அது இந்த எல்னினோ வந்து சூப்பர் எல்னினோன்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கிட்ட 150 ஆண்டுகளுக்கு அதிகமான எல்னினோ இந்த எல்னினோ வந்து சும்மா எப்பவுமே ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பக்கம் வரும். பசிபிக் ஓஷன்ல அங்க ஒரு வார்மிங் எஃபெக்ட், அட்லாண்டிக்ல வந்து இந்தியன் ஓஷன் வழியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ட்ரிஸ் வில் பி அஃபெக்டட். இல்ல இதுல ஒரு பக்கம் வறட்சி, பெரிய ஒரு வறட்சி வரும். ஏன்னா இப்ப மழை பற்றாக்குறை, தென்மேற்கு பருவம் தொடங்கிடுச்சு. போன மாசமா வந்து கிட்டத்தட்ட we had a deficit. இந்த ஜூலை மாசம் அவங்க சொல்றது 60-65% டெபிசிட் சொல்றாங்க. ஸோ இந்த 2 டெபிசிட் வந்துனாலே மிகப்பெரிய பிரச்சனை வரும். வடகிழக்கு எப்படின்னு தெரியல, அது அடுத்தது வரப்போகுது. அது இதுல தமிழக அரசு நிச்சயமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதிக பாதிக்கப்படுது விவசாயிகள். ஏன்னா இப்ப இந்த குறுவை சாகுபடியில போன வருஷம் 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நடந்தது. நல்ல மழை இருந்தது, வெள்ளம் இருந்து. இன்ஃபேக்ட் டேம் வந்து முன்னாடியே திறந்துட்டாங்க, தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 முறை வழிஞ்சிச்சு மேட்டூர் டேம். இந்த வருஷம் 2 லட்சம் ஏக்கர் தான் இருக்கு போகுது. அந்த 2 லட்சம் ஏக்கர் எப்படின்னா நிலத்தடி நீர் பயன்படுத்தி தான். அதுக்கு வந்து குறுவை தொகைன்னு ஒண்ணு இன்னும் கொடுத்து, அது ஒண்ணுமே இல்லை. அது எவ்வளோ ஒரு 200 கோடியோ 300 கோடியோ 150 கோடியோ கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணுமே, அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ விவசாயிகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இலவச மின்சாரம், அது அந்த கான்செப்ட்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுத்து, அந்த நிதி கொடுத்து, அதெல்லாம் கொடுத்து பண்ணணும் ஒரு பக்கம். அடுத்தது வந்து நம்ம இருக்கிற ஏரிகள், குளங்கள் அத்தனையும் தூர்வாரணும். ஆத்துல எந்த மணலும் எடுக்கக்கூடாது. இந்த ஒரு வார் ஃபுட்டிங்ல இது பண்ணாதான் வாட் எவர் ரெயின் வருது நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ பருவம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பருவம் வந்து வடகிழக்கு தென்மேற்கு நமக்கு 2 பருவம். வடகிழக்கு தான் நம்ம மோர் டிபெண்டன்ட் அதிகமா இருக்கு, தென்மேற்கு வந்து ஓரளவுக்கு இருக்கு. இது 2 பருவம் சேர்த்து 45 ல இருந்து 50 நாள் பெஞ்சிட்டு இருந்தது. 6 மாசம் பருவம் இருக்கு, ஆனாலும் மழை பெய்யற நாட்கள் வந்து 45 ல இருந்து 50 நாட்கள். இன்னைக்கு வந்து 30 ல இருந்து 35 நாள்ல பெய்யுது. ஆனா 40 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகமா பெய்யுது. அப்போ வந்து 900 மில்லிமீட்டர்ஸ் பெஞ்சது, இப்போ 950 மில்லிமீட்டர்ஸ் பெய்யுது. ஆனா குறுகிய காலத்துல பெய்யுது. சரி, ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 800 மில்லிமீட்டர். அப்ப தண்ணி தேக்கி வைக்கிறது இடம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சனா கூட ஓரளவுக்கு இருக்கும். ஆல் த வாட்டர் இஸ் ரன் ஆஃப். அதுக்கு நம்ம இருக்கிற ஏரியை சுத்தப்படுத்தி தூர்வாரி நல்ல ஒரு வார் ஃபுட்டிங்ல பண்ணணும். இருக்கிற 27,000 ஏரிகள் இருக்கு, அதெல்லாம் போய் நம்ம பண்ணணும். இப்ப மேட்டூர் டேம் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒரு 15 TMC சில்ட் இருக்கு. அது வெள்ளக்காரன் காலத்துல தூர்வானது, தூர்ல பண்ணல.
ஆனால் இப்போ கவர்மெண்ட்ல என்ன ஒரு பாலிசி எடுத்திருக்காங்கன்னா விவசாயிகள் வந்து அந்த வண்டல் மண் ஏரியில எடுத்துட்டு போலாம் எல்லாம் பண்ணிருக்காங்க. இல்ல கடந்த ஆட்சி காலத்துல அதையும் விட்டு வைக்கல. அந்த ஒரு கம்பெனி அனுமதி இல்லாம தமிழ்நாட்டுல எந்த வண்டல் மண்ணும் யாரும் எடுக்க முடியாது, எங்கேயும் எடுக்க முடியாது, மணல் எடுக்க முடியாது, எல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல உருவாக்கிட்டாங்க. திருப்பூர்ல அமராவதி அணையிலே வந்து கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேல ஸ்லெட்ஜ் இருக்குது எல்லாமே. வைகை ஆக்சுவலி 8.5 TMC இப்ப இருக்குது, 4 TMC தான் இருக்கு வைகையில் இருக்கு. பவானி சாகர் 32 TMC, அதுலயும் எல்லாமே சில்ட் தான் இருக்கு எல்லாம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட நம்ம 11 டேம்ஸ் முக்கியமான ஒரு டேம் இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் ஆனா இட் பி வெரி எக்ஸ்பென்சிவ் டு டூ இட். பட் ஆனாலும் ஆக்சுவலி இப்போ இந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுக்காக வேர்ல்ட் பேங்க் வந்து தே ஆர் ரெடி டு சப்போர்ட் இன் அ பிக் வே ப்ரொவைடட் யூ கிவ் அ ப்ராஜெக்ட். அது பண்ணணும். ஏன்னா மிட்டிகேஷன் அடாப்டேஷன் ஒன்று இருக்குது. அதில் அதுக்கு அடாப்டேஷன் மிட்டிகேஷன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ எல்னினோ மிட்டிகேஷன் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு பேங்க்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ADB பிரிக்ஸ் பேங்க் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அடாப்டேஷன் நம்மள அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ என்னன்னா சில கிராப்ஸ் இருக்குது, நிறைய வாட்டர் நீர் தேவைகள் அதிகமா இருக்கிற பயிர்கள் வந்து நம்ம கொஞ்சம் பண்ணலாம். பட் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்திருக்கலாம். அது மாதிரி ஒரு கிராப் ஆல்டர்னேட்டிவ் கிராப்ஸ் இருக்குது. அதில் இதெல்லாம் நம்மள அடாப்ட்